மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். 22 தேரர்களுடைய மருத்துவ அறிக்கையால் மீண்டும் பரபரப்பு. வாயடைத்து போன ஞானசார தேரர் மற்றும் கசப்ப தேரர்கள் என்னதான் அந்த அறிக்கையில இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை விரிவாக பார்க்கிறதோட, வெசக் மற்றும் ஹஜ் பெருநாளை வைத்து செய்யப்பட இருக்கின்ற இனவாத அரசியலுக்கு அரசு சிறந்த தீர்வினை பெற்றுக் கொடுக்குமா அப்படின்னு பல்வேறு செய்திகளை பேசுறது தான் இன்றைய பதிவு. 110 கோடி பொறுமதியான குஷ் போதைப் பொருளை வரலாற்று முதல் தடவையா தேரர்கள் கடத்தி வந்து விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிற இந்த சூழல்ல அந்த ஒரு விஷயம் ஆறுறதுக்கு முதல்ல இப்போது குறித்த தேரர்களுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளியே அதை விட பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மருத்துவ அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 தேரர்கள்ல 19 தேரர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எப்போதுமே போதைப் பொருளோட யாராவது கைது செய்யப்பட்டா உடனடியாக முதலாவது செய்யற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளை கைப்பற்றியதோட போதைப் பொருளை இவங்க பாவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பரிசோதனையும் நடத்துவாங்க. அந்த வழியில தேரர்களே பாவமே பக்குவமாக அடைக்கு வாசிப்புமே அப்படி எல்லாம் கிடையாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமமே அப்படின்னு அடிப்படையில் தேரர்களை மருத்துவ பரிசோதனைக்கு ஆளாக்கியதுல தான் இப்போது மிகப்பெரிய ஒரு இடியாக இப்போது பௌத்த சமூகத்தில் இந்த ஒரு விஷயம் பேசப்படுது. அதுதான் 19 தேரர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லுது. மற்ற எல்லா விஷயங்களையும் வதந்தி அப்படி இப்படின்னு சொல்லி மறைக்க முடியும். ஆனா விஞ்ஞான பகுப்பாய்வை, விஞ்ஞான மருத்துவ அறிக்கையை மறுக்க முடியுமா இல்ல மறைக்க முடியுமா? அதுதான் இப்ப தட்டு தெளிவாக சொல்லியாச்சு. 19 தேரர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதனால ரொம்ப நொந்து வெந்து ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாக இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானசார தேரர் மற்றும் கசப்ப தேரர் போன்றவங்க தான் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு செய்தி வெளியே வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேரர்களை பகடக்காயா பயன்படுத்தியிருக்கிறாங்க, இதுக்கு பின்னால வேறு யார சூத்திரதாரிகள் இருக்கிறாங்க, தேரர்கள் இதை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது, இவங்க ஏமாற்றப்பட்டாங்க, அப்பாவித்தனமா இதுல சிக்கிக் கொண்டாங்க அப்படின்னு விஷயங்களை சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் சொல்லி முடியறதுக்குள்ள, சொல்லி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாலதான் இப்ப இந்த அறிக்கை இப்போது இவங்களுடைய முகத்துல கரிய பூசி இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து கடந்த சில தினங்கள்ல ஞானசார தேர ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய உண்மையான சூத்திரதாரி அத்துருகிரிய பிரதேசத்துல 2 மாடி வீட்டுல வச்சு கைது செய்யப்பட்ட நபர் தான் இதுக்கு பின்னால இருந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம, அவருக்கு மேல நிக்கி பிளக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்து பிரஜை இருக்கிறாரு. அவர் திருமணம் முடிச்சிருக்கிற இலங்கை பிரஜைய. அவங்க தாய்லாந்துல குஷ் போதைப் பொருள் ஃபேக்டரி ஒன்று நடத்தி வராங்க. அந்த போதைப் பொருட்களை கடத்துகின்ற வேலை இவர் பக்குவமாக செஞ்சு வந்தாரு. அவர் சிறைச்சாலையில் இருந்து இப்ப பிணையில வந்திருக்கிறாரு. இவர் தான் இந்த தேரர்களை கச்சிதமாக இந்த வலைக்குள்ள சிக்க வச்சாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க ஒரு மத யாத்திரை அப்படின்னு தான் போனாங்க, அதுதான் இந்த ஒரு சிக்கலை தோற்றுவிச்சிருக்கு அப்படின்னு பல்வேறு கதைகள் அளந்தது மட்டுமல்லாம, இது குறித்து எமக்கு நெருக்கமான ஒரு நபர் உளவுத்துறைக்கு தகவல் வழங்கி இருந்தாரு. ஆனா உளவுத்துறை இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்காததன் காரணமாகத்தான் இந்த ஒரு சிக்கலை தேரர்கள் மாட்டிக்கொண்டாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லையா. நாங்க இதுக்கு பக்காவான ஆட்கள் தான், நாங்க தெரிஞ்சுதான் இதுக்குள்ள போனோம், ஏன் கடத்தல மட்டும் இல்லை எங்கட பணி, அடிக்கிறது எங்கட பணி அப்படின்ற மாதிரி இப்போது தேரர்களுடைய மருத்துவ அறிக்கை ஞானசார கூட்டம் மறுதளிச்சிருக்கு. இதுதான் இப்ப இவருக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை உண்டு பண்ணிருக்கு. உங்களுக்காக வக்காலத்து வாங்க வந்தா எங்களையே காட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கடுப்புல இப்ப ஞானசார தேரர், கசப்ப தேரர் போன்றவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியாச்சு. ஞானசார தேரர் மற்றும் கசப்ப தேரர்கள் ஒரு இனவாத ஒரு அரசியலை கையில் எடுக்கிற இந்த சூழல்ல தான் இந்த ஒரு சங்கதி இடியாக விழுந்திருக்கு. அந்த இனவாத அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெசாக் மற்றும் ஹஜ் பெருநாள் ஒரே வாரத்துல வாரதுனால இதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முனைப்போடு இருக்கிற சூழல்ல தான் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இப்போது அதுல ரொம்ப பிஸியாக ஞானசார தேர இருக்கிறத பார்க்க முடியுது. வெசாக் மற்றும் ஹஜ் பெருநாளை வச்சு எவ்வகையான ஒரு அரசியலை செய்ய நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேரர்களுடைய போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் வர்றதுக்கு முன்னால, வருவதற்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னால ஒரு ஊடக சந்திப்புல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெசக் அப்படின்றது பௌத்தர்களுக்கு மிக முக்கியமானது, அதே வாரத்துல தான் ஹஜ் பெருநாள் வருது, அந்த ஹஜ் பெருநாள்ல மாடரத்து குர்பான் கொடுக்கின்ற ஒரு கிரிகையை முஸ்லிம்கள் செய்வாங்க, இதை இந்த வாரத்துல செய்யறதுனால மிகப்பெரிய இனமுறுகல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வாய்ப்பு இருக்கு இல்ல, அப்படியான ஒரு இனமுறுகலை உருவாக்குவதற்கான ஒரு எச்சரிக்கையை அதை ஒரு பேசுபொருளாக ஆக்கணும், இது ஒரு நெருக்கடிக்குள்ள அரசு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக அதை கருத்து சொன்னாரே தவிர இன நல்லிணக்கத்துக்காக இதை பிரச்சனை இல்லாம செஞ்சு கொள்ளுங்க, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுங்க அந்த கருத்துல அவர் சொல்லல. அப்படி செல்ற இடத்துலயும் அவர் இல்ல. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை தான் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்தாச்சு. இந்த தடவை அரசு பௌத்த மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்ல சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, அதை அளந்து பார்க்கறதுக்கான மிகச்சரியான ஒரு இடமாகத்தான் ஞானசார தேரர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறாரு. இது
ஒரு அரசியலை ஆக்குறதுக்கு நினைக்கிற இந்த சூழல்ல தான் இப்போது தேரர்களோட விவகாரம் பூதாகரமாக மாறி இப்ப ரொம்ப பிஸியாக ஞானசார தேரர் ஊடகங்கள் உட்கார்ந்து தேரர்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது அப்பாவிகள், இதுக்கு சூத்திரதாரி வேறு யாரோ அப்படின்னு சொல்லி சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிற பாணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி குறித்த பல்வேறு புத்தகங்கள் எழுதினவங்க இப்ப குஷ் போதைப் பொருளை கடத்தியதனுடைய சூத்திரதாரி யார் என்ற புத்தகங்கள் எழுத ஆரம்பிப்பாங்க போல. உதய கம்மவில போனவர்கிட்ட சொன்னா திடுபிடுன்னு சொல்லி புத்தகத்தை எழுதி முடிச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் இதுல நேரடியாகவே இந்த தேரில் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு விஷயம் தெரிந்தும் ஞானசார தேர இல்ல இதுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் வேறு என்ற ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாரு. ஆனா இஸ்ரேல் குண்டு தாக்குதல ஜஹ்ரான் ஒரு தனி மனிதன் செய்த அந்த பாதக செயலை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் சூத்திரதாரிகளாக்கி மதரசாக்களை மூடணும் அப்படி பல்வேறு கோஷங்களோட இன்னைக்கும் சூத்திரதாரி இவங்க அவங்க சொல்லுகின்ற இடத்துல இருக்கிற ஞானசார தேர. ஆனா தேரர்கள் விஷயத்துல அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவங்க ரொம்ப அப்பாவிகள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க சிக்கி கொண்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றதுதான் ஏற்க முடியாத ஒரு விடயமாக இருக்குது. உண்மையிலே வெசாக் மற்றும் ஹஜ்ஜி பெருநாளோட விவகாரம் என்ன, இந்த ஒரு பிரச்சனை எங்க தொடங்கிச்சு, எப்படி பயணிக்குது, இது எப்படி முடிய போகுது, அரசு எவ்வாறான ஒரு தீர்வை தரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இந்த பிரச்சனை எங்க உருவாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெசாக் அப்படின்றது பௌத்தர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. புத்த பெருமான் பிறந்தது, அவர் இறந்தது, அவருக்கான புத்தத்துவம் கிடைத்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக வச்சுதான் இந்த கொண்டாட்டத்தை அவங்க கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் மே மாதத்துல தான் வெசாக் பண்டிகை வருகிறது. இதுவும் சந்திர கணக்கின் அடிப்படையில தான் அரச ஜோதிடர்கள் மற்றும் அவர்களுடைய அமைச்சு இணைந்து தான் இதை தீர்மானிக்கிறாங்க. இந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் திகதி தான் வெசாக் பண்டிகையுடைய நாளாக இருந்தது. இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே தினம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டாடப்படுவதனால வெசக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல மே தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மே தினம் இப்போது ஒரு அரசியலாக மாறியதுனால ஒவ்வொரு கட்சியும் மே தினத்தை கொண்டாடுறதுனால அந்த தினத்துல வெசக்க கொண்டாடுவதா மே தினத்தை கொண்டாடுவதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போன நேரத்துல தான் வெசக்க மாற்றி அமைக்கலாம், வேறு தினத்துக்கு மாற்றலாம் என்பதனால மகாநாயக்க தேரர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியதுல பரவாயில்ல அந்த தினத்தை நீங்க மாத்திட்டு மே தினத்தை உரிய நேரத்தில் கொண்டாடுங்க அப்படின்னு ஒரு சலுகையை அவங்க சொன்னதுனால உடனடியாக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே மாதம் 31ஆம் திகதி விடுமுறையாக்கி அந்த தினத்தை வெசக்குரிய தினமாக ஆக்கி போட்டு மே 27ஆம் திகதியில இருந்து ஜூன் 2ஆம் திகதி வர வெசக் வாரத்தையும் அவங்க கெசட் பண்ணினாங்க. இந்த வாரத்துல தான் ஹஜ்ஜி பெருநாளும் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜி பெருநாள் இந்த வாரத்துல இருக்குன்னு தெரிந்தும் அரசு 31ஆம் திகதிக்கு வெசக் பண்டிகையை அறிவிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டில் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவங்க கூறிய கருத்து, ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தினத்தில் பெருநாளும் வெசக்கும் வருவதனால வெசக்கின் கொள்கையின் அடிப்படையில் ஆடு மாடு அறுக்க முடியாது, ஹஜ்ஜு பெருநாள் என்பதே ஆடு மாடு அறுத்து குர்பான் கொடுப்பது தான், இதை எப்படி அரசு தீக்க போகுதுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விடயம் குறித்த விவகாரத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மகாநாயக்க தேரர்களோட பேசி ஒரு தீர்வை எட்டி தருவாரு, யாருக்கும் பாதகம் இல்லாத ஒரு தீர்வை பெற்று தருவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் கூட ஒரு பேசு பொருளாக மாறியது. இன்னொரு மதத்தினுடைய மத கிரிகை என்ற உரிமையை மகாநாயக்க தேரர்களை கேட்டுத்தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில யதார்த்தம் அது கிடையாது. மகாநாயக்க தேரர்களுடைய ஏன் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களுடைய உரிமைகள் அவங்க தான் தரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஆல்ரெடி மே 1ஆம் திகதி இருந்த அந்த வெசாக் தினத்தை அவர்களோட பேசித்தான் 31ஆம் திகதிக்கு கொண்டு போனதுனால அவங்களோட பேசி அந்த 31ஆம் திகதி என்பதை மே மாதத்துக்குள்ள வேறொரு தினத்துக்கு மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருக்கிறதே தவிர அவங்களுக்கு கேட்டுதான் முஸ்லிம்களுக்கு உரிமை கொடுக்கணும் என்ற அர்த்தத்துல அவர் சொல்லல. காரணம் என்னடா, 1ஆம் திகதி இருந்த அந்த வெசக்க 31ஆம் திகதிக்கு கொண்டு போனதே அவங்களுடன் பேசித்தான். அதனால முஸ்லிம்களுடைய பெருநாள் விவகாரத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்பது புரிஞ்சதனாலதான் நேரடியாக மகா சங்கத்தினோட பேசி இதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தாங்க. அடுத்து வைக்கப்படுகிற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் தரப்போட பேசாம அவங்களோட மட்டும் பேசுவது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி மேல ஆரம்பிச்சிருக்கு. முஸ்லிம் தரப்போட பேசினாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பேசி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏண்டா, பெருநாள் வருகின்ற வாரத்துக்குள்ளதான் வெசக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு போனதே முஸ்லிம் பிரதிநிதிகளா தான் இருக்கணும். அதனாலதான் அந்த ஒரு விஷயத்துல மாற்றம் செய்ய முடியாது என்பதனால மாற்ற முடியுமான தரப்போட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுனால இது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம் கிடையாது. முஸ்லிம் தரப்போட பேசுறதாக இருந்தா யாரை கூப்பிட்டு இருக்கணும்?
பிறைக்குழு கூப்பிட்டிருக்கணும், அதுபோக ஜமியத்துல் உலமாவை கூப்பிட்டிருக்கணும், அதுபோக முஸ்லிம் பண்பாட்டு திணைக்களத்தை கூப்பிட்டிருக்கணும். இவங்களெல்லாம் கூப்பிடாததுக்கு காரணமே முஸ்லிம்களுடைய இந்த பெருநாள் விவகாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமான இடம் தான் மகாநாயக்க தேரர்கள். அவர்களுடன் பேசி இதை முன்ன பின்ன ஆக்கிக் கொள்ளலாம் மே மாதத்துக்குள்ள என்பதனால தான் இவர்களோட பேசாது மகாநாயக்க தேரர்களோட பேசுவதற்கான காரணமே அதுதான். இந்த ஒரு விவகாரம் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை உண்டு பண்ணிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த மதத்துக்கு முன்னுரிமையா அல்லது சிறுபான்மையினருக்கு முன்னுரிமையா அப்படின்ற ஒரு விஷயத்தை இனவாதிகள் இனங்கண்டு அதை வச்சு ஒரு அரசியல் செய்வதற்கான காய் நகர்த்துகளை தான் இப்ப செய்ய நினைக்கிறாங்க. ஒருவேளை புத்த மதத்துக்கு முன்னுரிமை அதே டேட்ல வெசக் இருக்கும், நீங்க மாடு அறுக்க கூடாது என்று சொல்லிட்டாலோ அல்லது வெசக்குக்குள்ள நீங்க மாடு அருங்க அப்படின்னு சொல்லிட்டாலோ மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கும். இதை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியலை இனவாதிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க என்பதனால ஒரு சிறந்த தீர்வை அரசு பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் இல்லையா, ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல ஏதோ ஒரு வகையில் ஈரானை சார்ந்திருக்கணும், கருத்துக்கள் சொல்லணும், டொனால்ட் ட்ரம்புக்கு எரிச்சல் வரணும், வரியை ஏற்றணும், நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரிச்சுமை அவர் ஏற்படுத்தணும், மீண்டும் நாடு விழணும் அப்படின்ற ஒரு அரசியலுக்காக ஈரான் மீது அக்கறை கொண்டது போல அரசியல் வெளிப்படையாக பேசுதில்லை, ஏன் டொனால்ட் ட்ரம்பை விமர்சிக்குதில்லை, கண்டன அறிக்கையை விடுவதில்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எல்லாம் போட்டு அரசு ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டு போனாங்க. அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கச்சிதமாக சரியான முறையில் சரியான தீர்வுகளை எடுத்து உலக அரங்குல பேசப்படுகின்ற அளவுக்கு மிக முக்கியமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக கடந்து சென்றது போல நிச்சயமாக இந்த ஒரு விவகாரத்தில் அரசு பக்கசார்பில்லாம நியாயமாக பொருத்தமாக மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றங்களை உண்டு பண்ணி நிச்சயமாக அனைவருடைய மத சுதந்திரத்தையும் நிச்சயமாக அரசு உறுதிப்படுத்தும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.